சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்ப்பது போல நாடகமாடிக்கொண்டே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பல தில்லுமுள்ளுகளை செய்கிறது திமுக. எஸ்ஐஆரை தடை செய்ய வேண்டுமென திமுக உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வைத்தே திமுகவின் தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்தி இருக்கிறது அதிமுக. எஸ்ஐஆரை தடை செய்ய வேண்டுமென திமுக தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வாதிட இணை மனு தாக்கல் செய்திருந்த அதிமுக இந்த எஸ்ஐஆர் பணிகளில் நடக்கும் தில்லுமுள்ளு குறித்து வாதிட்டது. அதிமுகவின் மனுவில் 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு மாநிலத்தில் முழுமையான வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறாதது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் காலாவதியான பதிவுகள், இறந்தவர்களின் பெயர்கள், தவறான முகவரிகள் மற்றும் நகல் வாக்காளர்கள் பதிவுகள் நீக்கப்படாமல் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல உண்மையான வாக்காளர்கள் பெயர்கள் விளக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டுள்ளது. ஆட்சியில் உள்ள திமுக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தங்களுக்கு ஆதரவாக திசை திருப்ப முயற்சி செய்கிறது என்றும் அந்த கட்சியின் பணியாளர்கள் வாக்காளர் சரிபார்ப்பு நடவடிக்கையில் தலையீடு செய்து அதிகாரிகளுக்கு அழுத்தம் தருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி கட்சி தரப்பினர் பூத் லெவல் ஏஜெண்டாக பங்கேற்கலாம் என்ற அனுமதியை திமுக தவறாக பயன்படுத்தி படிவங்கள் விநியோகம் மற்றும் சேகரிப்பை முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக அதிமுக தெரிவித்துள்ளது. இதனால் தேர்தல் செயல்முறை வெளிப்படைத்தன்மை இழக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் பிற கட்சி பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதிமுக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து நியாயமான மற்றும் சீரான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே திமுகவின் கோரிக்கையை ஏற்க மறுத்து எஸ்ஐஆர் பணிகளுக்கு தடை விதிக்காமல் பணிகளை தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே திமுக செய்யும் தில்லுமுள்ளுகள் எல்லாம் வீடியோக்களாகவும் ஆடியோக்களாகவும் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் திமுகவின் இரட்டை வேடமும் அம்பலமாகி உள்ளது. தோல்வி பயத்தில் இருக்கும் ஸ்டாலின் ஒருபுறம் தேர்தல் ஆணையத்தின் பணியை சதியென கூறி மக்களை குழப்பிவிட்டு மற்றொரு புறம் வழக்கமான திராவிட மாடல் தில்லுமுள்ளு வேலையை செய்கிறார்.